சேர்ந்த யூடியூப் சேனல் அரே அண்ணா செல்வம் யூடியூப் சேனல் தெருக்கூத்து வீடியோ. இந்த சேனல் எல்லாரும் பாருங்க. இன்னும் எல்லா நாடகங்களை பார்த்துக்கலாம். எங்க நாடகம் எல்லாம் ஆமா இதுல ஒரு சேனல் பார்த்துக்கலாம். இந்த சேனல் எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அவரு வருகை தந்து இருக்கிறார்கள். இன்னும் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த அவரு வருகை தந்து இருக்கிறார். விடிய முழுவதும் ஸ்டாண்ட்ல எல்லாரும் கொடுத்து விடிய ஸ்டாண்ட்ல எடுப்பாங்க. அவர் கையிலேயே விடிய விடிய எல்லாமே உலகமே உலகம் எங்க போயிருக்குது. இதை பார்த்துட்டு கர்நாடகாவில் பம்பாயில 2 நாள் கொடுத்து வாங்கிருக்கோம். உங்க சேனல்ல பார்த்து இருந்தாலும் அவருக்கு வேணும் நன்றி. இருந்தாலும் இப்ப கொண்ட நாடகத்துல தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கும் போது நான் யார் என்று சொல்றேன். கருப்பூருக்கா வெள்ளாளப்பட்டிக்கு இல்லையா? தர்பார் விஷயம் அப்படி தர்பாராக வந்தே சொல்லவா? பேர் என்ன சொல்லு. காட்சிவாடி போவார், கலகல் கட்டத்துக்கு கயிறு நடத்துக்கு ஜோதி சட்டம் கட்டிட்டு போவார். திடீர்னு என்ன பண்ணிட்டா இப்படி பொம்பளையோட சேர்ந்துட்டு இந்த என்ன மகளிரி சங்கமா அந்த தலைவை சேர்ந்துட்டா. தலைவர் சேர்ந்த உடனே ஏப்பா இந்த என்ன கூதி வைக்கிற செருப்பு, என்ன செருப்பு? குதி செருப்பு, குதி வைக்கிற செருப்பு அது போட்டுக்கிறது. நல்லா சீடை கட்டிக்கிறது, பட்டு சீடை கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிறது, பேக் மாட்டிக்கிறது, பேக மாட்டிக்கிறது, மகளிர் தலைவி. சரி என்ன பண்றது? பாட்டுக்கு போறது வர்றது. எங்க போறேன்னு கேட்டா நான் தலைவரை பாக்குறதுக்கு போறேன், எம்எல்ஏ விட்டு போறேன், நான் வந்து இது கலைக்கிட்டு போறேன், இது தாசில்தார் கிட்ட போறேன் அப்படிங்கிறது. சரி எங்க அங்க போறேன் இங்க போறான்னு பார்க்கறது என்னன்னு அடங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் பார்த்தேன். கண்டாலும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கலையே. காட்டு வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு மரியாதை கொடுத்தான். இவன் டோர் சீடை கட்டிட்டு போது மரியாதை கொடுத்தான். சரி இப்படி சீடை கட்டிக்கிட்டு இந்த குதிசை வச்சு செயல்பட எப்ப மகளிர் அன்னைக்கு தலைவி அன்னையில நம்ம அன்னையிலிருந்து மதிக்கிறது இல்ல. சரி கண்டாலும் விடக்கூடாது அப்படின்னு வெட்டி போடணும் அப்படின்னு என்ன பண்ணேன். நல்லா கத்தி பொருள் நான் தீட்டி வச்சுட்டு போனேன். நான் போகும்போது பாத்ரூம்ல தண்ணி இருந்தான். சரி பாவாடை, இந்த பாவாடை வந்து இடுப்பணுங்கிற பாவாடை இப்படி கட்டிட்டு தான் தண்ணி ஊற்ற பார்ப்பேன். ஆமா என்ன பண்ண போய் கட்டிக்கிட்டு நான் போய் கட்டிட்டு தண்ணி மொண்டா போய் வெட்டி போடான்னு போனேன்.
இப்படி தண்ணியில மூச்சு தெரிஞ்சுக்குது கோடு வர தெரிஞ்சுக்குது ஆ, அட என்ன பார்த்தோன்னே என்ன பாவாடை அடிச்சு விட்டானே கீழே விட்டான் சரி. எனக்கு சண்டால வெட்டாத மனுஷன் வருமா ஆ, என்னாச்சு அப்புறம் என்னாச்சு ஞாபகமா சொல்லு வெட்டாத மனுஷன் வருமா அப்புறம் சேர்க்கையில கட்டி முடிச்சுட்டான் அப்போ உதைக்க நான் உதைக்க கதவை பணத்தை விட்டு பழகி போட்டேன் கத்தி என்னாச்சு கத்தி என்னாச்சு கத்தி போறான் ஓய் சண்டை வருது போய் எல்லாம் சொல்லத்தான் போறான் அது மாதிரி மாமா நம்ம செய்யக்கூடாது கண்ணம்மா, என் பெயர் வாயிலால் வந்திருக்கிறேன். உங்கள் செவிதலில் நுழைந்ததா இல்லை நுழையவில்லையா? மச்ச விலைகளுக்கு உச்சமில்லாத ரூபி 1000 தாதிமார்கள் ஆராய்ச்சி எழுந்திருக்க என் பெயரோ ஆமா. உன் பேர் என்ன? ஏன் பேர சுனில்குமார். என் பேர் சுனில்குமார். அப்படியா? அது பணக்கார தவிச்சாரு. ஆமாம்மா, என் பெயரோ சொக்க கண்ணி என்று வைக்கலாம். என்ன கொக்கு கண்ணியா? இல்ல, இவன் அடங்க மாட்டான் சாமி. சொக்க கண்ணி. சொக்கத்தண்ணி சொக்க கண்ணியாக இருந்தால் நான் எப்படி பிறந்தவன்? இப்படி பண்ணுங்க. எப்படி ஜெகன்மாற்றேன்? ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தவன். நான் பிறப்பின் ரகசியங்கள் எப்படி சொல்லவா? அறிய மதியாவது தேவனல்லா. நான் எப்படி பிறந்தவள்? எப்படி தேவாதி தேவர்களும் தேவம் அமிர்தம் கிடைந்தார்கள். தேவர் ஒரு பக்கமும் அசுராதி கூட்டமெல்லாம் ஒரு பக்கமும் பெரிய பார்க்கடலை பாண்டமாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பு அணைக்கயிறாக வைத்து தேவர் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவம் அமிர்தம் கிடைந்தார்கள். அந்த தேவம் அமிர்தத்திலே நான் சொக்க கன்னியாக நான் பிறந்தேன். அந்த அமிர்தத்தில் நாங்கள் யார் யார் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தோம்? யார் யார் பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்களோ சரியாக 60,000 கன்னிஸ்மார்கள் பிறந்தோம். அம்மா அம்மா, அந்த அமிர்தத்திலே முதலாக யார் பிறந்தா? யாரு? உன்னை போல எங்க அக்கா மூதேவி பிறந்தாள். நான் மூதேவி. நீ மூதேவி இல்ல, நானும் மூதேவி இல்ல. எங்க அக்காக்கு என்ன வேலை திறந்தோம்? தூக்கத்தை உண்டாக்குவது எங்க அக்காவோட வேலை. பிறகு யார் பிறந்தா? ஸ்ரீதேவி பிறந்தா. இப்படி சொல்லக்கூடிய பிறகு ஆதி லட்சுமி பிறந்தா. அதுக்கப்புறம் பட்டத்து வெள்ளையாளு பாரிஜாத மலர். இப்படி சொல்லக்கூடிய
7 நாட்டிய பெண்கள். சரி. நாங்களோ சரியாக 60,000 பெண்கள் பிறந்திருந்தாலும் ஆமா. 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு. என்னது? பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பாத்துட்டு அம்மா ஓய் பொண்ணு பார்க்க நாடி சொல்லி எங்கேயோ பொண்ணு சாடணும் எங்கேயோ பொண்ணு சாடணும் பொண்ணு எனக்கு யாரும் கிடைக்கல. இந்த கொள்ளக்கார பொண்ணு பையன் மக்கள் வழி பொண்ணு புரோகிரு பொண்ணு புறாக்குது. நைட்ல கொள்ள ஊதுவாரு பகல்ல வந்து இந்த புரோகிரு பொண்ணு புரோகிரு. ஓ சரி. சரி எது பொண்ணு புரோகிரு தானே நம்பால் தானே பொண்ணு 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நல்ல பொண்ணா அடக்கமான பொண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வா. அடக்கமான பொண்ணா இருக்கணும், அடக்கமான பொண்ணா இருக்கணும் நீ கேட்டிருக்கிற. சரி. அந்த குடும்பத்துக்கு அடங்கி உடங்கி நல்லா அடக்கமான பொண்ணா வேணும் அப்படி கேட்டாங்க. 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சரி. இந்த வக்கால வாங்கி போய் பிராஞ்சி குடிச்சுட்டு 3 மாசம் கண்ணுக்கு கிடைக்கல. 3 மாசம் கண்ணுக்கே சிக்கல. சரி. அப்புறம் நேற்று தான் முத்தாரம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அது கொள்ளக்காரன். சரி. ஏன்னா மச்சான் 500 ரூபாய் பணம் வாங்கி போய் பொண்ணு பாடுறேன். ஏடா பொண்ணு பார்த்தியா அண்ணே, நீ என்ன கேட்ட? அடக்கமான பொண்ணு தானே கேட்டேன். வா அப்படின்னு முத்தாரம்பட்டி சுடுகாடு கூட்டிட்டு போவோம். சரி. இந்த கொள்ளக்கார பொண்ணை வாங்கி. சரி என்ன பண்ணாரு? போகணும் வரிசையா. இது வந்து நேற்று அடக்கம் பண்ணது, இது மத்தியானம் அடக்கம் பண்ணது, இது வந்து இப்பதான் அடக்கம் பண்ணாங்க. ஓ நீங்க அடக்கமான பொண்ணுன்னு கேட்டதுனால அடக்கம் பண்ண பொண்ணு போய் காமிச்சுட்டாரா? இதுல 3ல எது வேணும் கல்யாணம் பண்ணி காணும் உனக்கு அந்த மாதிரி. மச்சான் அது 500 ரூபாய் வச்சுக்க. சுடுகாடு கூட்டி போயிடாங்க. இருந்தாலும் நான் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அம்மம்மா என்னை மாலையிட்டு என் மன்னவர், என்னை தாழ நிறுத்த என் மணவாளர். யாரு? எங்க வீட்டுக்காரு யார் தெரியுமா? சொல்லுமா சொல்லவா? என்னை மாலையிட்ட என் மன்னவர் யார் என்று தெரியுமா? யாரு? வாதாபி சூரன் என்று வைக்கலாம். உங்களுக்கு வாதியா இல்ல வாதாபி சூரனை மாலையிட்டு இருந்தாலும் எங்கள் நாட்டில் நாங்கள் சீரோடு சிறப்போடு ஜகத்தோடு ஆண்டு வந்தாலும் நீ வந்த காரணம் என்னம்மா? அந்த வாதாபி சூரன் கணவர். ஆமா. ஏன் என்னாச்சு? என் வீட்டுக்காரர் அழகப்படி அழகா
அவருக்கு முடிதான் அழகடா டேய். முடிய ஆமா. அவன் பிறக்கும்போது தலைவலியே போடுவானா ஏன் போட வீட்டுக்காரன் பார்த்து கண்ணு வைக்கிறியா? ஊரே கண்ணு வைக்கிறது அவ்வளோ வீட்டுக்காரன் பார்த்து கண்ணு வைக்கிறியா? அழகாக சிறந்தவன் சண்டாளை ஏமா இங்கே அசிங்கமாக படுத்துக்கிறேன் வீட்டுக்காரன் அவ்வளோ அழகாக என்ன பண்றதுன்னா சொல்லி பார்க்கலாம் ஆமா எப்படி அவங்ககிட்ட நல்லா பேசுறியா அவர் எப்படி முடியலகு அவர் பல்லழகு எப்படி பண்ணலகா எங்க வீட்டுக்காரருக்கு இருக்குது அழகா ஒண்ணுன்னு எது புழுல அவருக்கு அத்த அழகு முகம் முகம் ஆமா அம்மா இருந்தாலும் மாறிக்கிட்டு இருந்தாலும் என்ன தெரியல வீட்டுக்காரரு இன்னைக்கு இன்றைக்கு மேலாக கோபக்குடி எது கோபக்குடி சரி நேசு துடிக்குது கண்ணு செவக்குது பிழைக்க மாட்டாராட்டுங்குது ஐயோ என்னடா சொல்ற ஆமாம்மா ஐயோ 108 பேர் ஃபோன் பண்ணி தான் வந்தேன் ஆனா நெசமாலுமேவா என் வீட்டுக்காரர் என்னாச்சு ஐயோ என்னடா ஆச்சு ஐயோ என்னடா ஆச்சு ஐயோ ஐயோ என்னாச்சு ஐயோ ஐயோ என்ன ஆச்சு கூட்டு வரணும் வா ஐயோ அவன் எப்படி நடந்தாரு